பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நெருக்கத்தில் இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள நெருக்கம், வேலையில நெருக்கம், ஊழியத்துல நெருக்கம், பிள்ளைகளால நெருக்கம், கணவரால நெருக்கம், இந்த மனைவியால நெருக்கம், நண்பர்களால நெருக்கம், உறவினர்களால நெருக்கம், ஒரே நெருக்கமா இருக்குன்னு அப்படியே நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. இந்த நெருக்கமான காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். அது சரிங்க. இந்த மலை மாதிரி தெரியுது, கட்டடெல்லாம் தெரியுது, இது என்ன இடம்னு பாக்குறீங்களா? சவக்கடல் இருக்குதுல்ல, இஸ்ரவேல் தேசத்துல சவக்கடல், இந்த டெட் சி என்று சொல்லக்கூடிய சவல்கடல் கரையில இருந்து பார்த்தா இந்த பின்பகுதியில இந்த மாதிரி மலைப்பகுதியும் நிறைய கட்டடங்கள் இருக்கிறாரு. இங்கிருந்து எரிகோ என்கிற பட்டணம், அங்கதான் மக்கள் வசிக்கிறாங்க. அங்க போனா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கார்ல போகணும். அவ்வளவு தூரம் தாண்டி இந்த பக்கத்துல ஊர்களும் அதிகம் இருந்ததா தெரியல, பெரிய பட்டணமும் இல்லை. ஆனா இந்த பகுதியில நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. நிறைய உலகம் எங்கிருந்து டூரிஸ்ட் வந்து இங்க தங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறோம். எதனால இது காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சவக்கடல்ல ஒரு விசேஷமான மருத்துவ குணம் இருக்கிறாரு. டெட் சி மட் அப்படின்னு சொல்லி, சவக்கடல் சகதி கருப்பா இருக்கும், அதாவது பிளாக் மட்னு சொல்லுவாங்க. அதாவது சரும வியாதிக்கு அது நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லி, அது வேணா சவக்கடல்ல வந்து சல்ஃபர், மெக்னீசியம், இது மாதிரி நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறாரு. சல்ஃபருக்கு சரீரத்தில் உள்ள தோல் வியாதி குணமாக்க கூடிய சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வந்து அந்த மட்டை எடுத்து பூசிக்கொண்டு வெயிலில் உட்கார்ந்துட்டு தங்களை சுத்திகரித்து கொள்ளுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக சரும நோயிலிருந்து சுகம் பெறுவதற்கு உலகம் எங்கிருந்து நிறைய மக்கள் இஸ்ரேல் தேசத்துள்ள சவக்கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கெல்லாம் வந்து தங்கி இருக்கிறாங்க. இங்க தங்கி இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் சுகமாகறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டெட் சி மட்டுக்கு அந்த சுகம், ஸ்கின் டிசீஸை சரிப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு மெடிசன். சரி, அதனாலதான் இந்த இடம் ரொம்ப பிரபலமா இருக்குது. இந்த இடத்துல இருந்து உங்களோட நான் பேசுகிறேன். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி சொல்றார் அப்படின்னா, 59 சங்கீதம் 16 வசனம், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். இது எப்போ? தாவீது என்கிற ஒரு ராஜா, தாவீது ஆண்டவருக்கு பிரியமா நடந்தார்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா சந்தோஷமா பாட்டு பாடி துதித்தார்ல, அவர் தான் சொல்றார், நான் நெருக்கப்படுகிற நாளிலே கர்த்தர் தான் எனக்கு தஞ்சம் அடைக்கலாம். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார்னா, 59 சங்கீதத்தின் முக உரையில பாருங்க, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது தாவீது பாடின பாடல். யார் இந்த சவுல் அப்படின்னா, சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா. அவருடைய மருமகன் தான் தாவீது. சவுலுடைய மகளை திருமணம் செய்திருந்தார் தாவீது. மருமகனையே கொல்லுவதற்கு ஆள் அனுப்புகிறார், பெரிய சேனை இராணுவத்தை அனுப்புகிறார் சவுல். எவ்வளவு நெருக்கல்ல! ஒரு சாதாரண மனிதனை ஒரு இராணுவமே தேடி கொல்ல முயற்சி பண்ணும்போது, ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணும்போது என்ன செய்ய முடியும்? தாவீது பல வனாந்தரங்களை ஓடிலாம் ஒளிந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவர் அலைந்தார். அப்ப அவர் கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்தின் நாளிலே நீங்க தான் எனக்கு தஞ்சம் அடைக்கலாம், இவர் யாரையும் என்னை காப்பாற்ற முடியாது ஆண்டவரே, நீங்க தான் சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டார். அதனால கர்த்தர் தாவீதை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்காதபடி அவரை பாதுகாத்து அதே தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார் என்பது சரித்திரம். அதனால இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியில ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அதுக்கு பேரு ஸ்டார் ஆஃப் டேவிட், தாவீதனுடைய நட்சத்திரம் என்றுதான் பெயர். அந்த மாதிரி பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பாதுகாத்தார். நீங்க நெருக்கப்படுறீங்கல்ல, எதுக்கு கலங்குறீங்க? மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போகாதுங்க. இவங்க அப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, வேலையில நெருக்கிறாங்க, என்னுடைய லீடர் என்ன ஒரு படாத பாடுபடுத்துற மேனேஜர் இப்படி பண்றாரு, வீட்டுக்குள்ள வந்து அவங்க இவங்க நீ நெருக்கப்பட்டு கலங்குறீங்களா? ஒன்னு சொன்னு பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார்ல, அவரை பார்த்து சொல்ல, நெருக்கத்தின் நாள் நீங்க தான் எனக்கு தஞ்சம், நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களை நான் சார்ந்து கொள்ற ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி தருவதை நீங்க பார்ப்பீங்க. இந்த நெருக்கமான காரியம் மாறும்.
என்னைக்குமே நீங்க நெருக்கத்துல இருக்க போவது இல்லை. அதை நீங்க முதலாவது விளங்கி கொள்ளணும். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க, வேலையில ஒரே நெருக்கம், உபத்திரம், நான் இந்த வேலை எனக்கு வேண்டாம் விட்டுற போறேன்றாங்க. இல்லை கொஞ்ச நாள் இருங்க, பொறுமையா சகித்து கொள்ளுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறார், காரியங்கள் மாறும். 2 மாசம் கழிச்சு வந்தாங்க, இப்ப சந்தோஷமா வந்தாங்க. என்ன காரியம்? எல்லா நெருக்கமும் மாறிட்டு என்னை நெருக்கினவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நான் ப்ரொமோஷன் ஆகி அந்த இடத்துல இருக்கிறேன். மகிழ்ச்சி. கொஞ்ச நாள் தானே, அந்த நெருக்கம் மாறிடும். கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க கலங்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க? இந்த நெருக்கத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறீங்க? வேண்டாம். இந்த நெருக்கத்தின் நாளிலே கர்த்தாவே நீர் தான் எனக்கு தஞ்சம்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, என் நெருக்கத்தின் நாளிலே நீர் எனக்கு தஞ்சம், நீர் எனக்கு அடைக்கலம், நீங்க என்னை பாதுகாப்பீங்க. இந்த நெருக்கத்தின் சூழ்நிலை மாறி நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.